அந்த அன்புள்ள பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏன் ஆபிரகாம் அதை செய்ய வேண்டும் என்றால், அவன் கர்த்தருக்காய் இழப்பதா இருந்தால் ரெடி. ஏன்? அவருடைய அன்பை அவன் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய அன்பை அவன் அறிந்திருந்தான். அவருடைய அன்பு வித்தியாசமானது. நீ இன்றைக்கு எந்த நிலையில அவரை விட்டு தூரமாக இருந்தாலும் மறுபடியும் உனக்காக காத்திருக்கிற அன்பு என்னுடைய ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு. பிரியமானது, இன்னைக்கு நீ மறுபடியும் கடந்து வருவாயாக இருந்தால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கை மாறும், உடைய நடைமுறைகள் மாறும், உடைய ஜீவியங்கள் மாறும். மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பாஸ்டருக்கு இருக்க அதிக தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்னையா ஆமென காணல? அற்புதங்களை செய்கிறவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு முறை எனக்கு வருத்தம் என்ற போதெல்லாம் இந்த அப்பா தான் அடுப்பேன். நான் குளுசா குடிக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 12 வருஷமா நான் ஒரு பரடோல் கூட போடுறது இல்லை. ஆனா நான் போடாதீங்கன்னு யாருக்கும் சொல்றது இல்லை. ஆமென். என்னுடைய விசுவாசம் எனக்கு என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இந்த பரம்பரை வியாதி என்றுவாங்க, ஒரு கால் வாதம். வாதம் வந்தால் என்னால நடக்க முடியாது, தவண்டு திரிவேன். ஆமென். இப்ப அடுத்த நாள் நான் கண்டி என்ற இடத்துல எங்களுடைய மலைநாட்டு பிரதேசத்தில் நான் நிற்கிற போது, அடுத்த நாள் நான் ஒரு வாலிபர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண வேண்டும். பண்ணுகிற போது முதல் நாள் எனக்கு அந்த வாதம் வந்து விட்டது. ஆமென். இப்ப எனக்கு நடக்கிறாது. பெட்டில தவண்டு ஒரு மாதிரி போய் இருந்துட்டு அழுகையும் வந்துடுது. என்ன ஆண்டவரே, நாளைக்கு என்னன்னு நான் பேச போறேன், எனக்கு தெரியும் அது வந்தா ஒரு கிழமை ஆகும் போறதுக்கு. முடியாத ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன்? போனை எடுத்து அப்பப்பாவுக்கு கால் பண்ணேன். அப்பப்பா எனக்கு இப்படி காலில் திரும்ப வாதம் வந்துட்டுது, எனக்கு ஒருக்கா ஜெபிச்சு விட மாட்டேன். ஏன்னா அப்பப்பா ஜெபிச்சா எனக்கு சுகமாகும். அது என்ன விசுவாசம். ஆமென். அவர் அன்றைக்கு சொல்லிட்டார், உனக்கு நான் ஜெபிக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டார், உனக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், உனக்கு நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டார். வச்சுட்டு ஒரு வாய்ஸ் போட்டார், பரிகாரியாகிய தேவன் உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். பிரியமான தேவப்பிள்ளையே, அந்த நிமிடமே நான் என்னுடைய முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு 7 வருடம் என்று காலில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. எந்த அப்பாவோட கதைக்கிறதுக்கு இன்னொரு தூதை நான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமான தேவப்பிள்ளையே, ஆமென். நீ சாதாரணமாய் அவரை நோக்கி கூப்பிட முடியும். எல்லாரும் சொல்லுவார்கள், ஒரு போன் நம்பர் இருக்கு ஏசப்பா கிட்ட, எரேமியா 33:3, 333. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான சின்னன் அல்ல, நடுத்தரம் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்வேன். எப்பொழுது கூப்பிடுகிற அந்த பொழுது, எப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை அந்த சிந்தை உனக்குள்ளே வரும்போதுதான் நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய். அப்பொழுது அவர் பெரிய காரியங்களை விடுவார். அவர் செய்ய வல்லமுள்ளவராய். ஆமென். நான் இன்னும் 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். அநேகத்தை பேச மாட்டேன். அநேகத்தை பேசினா அப்படி தெரியுமா இருக்கும், ஏதோ சுத்தம். ஆமென். கொஞ்சத்தை பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய சிந்தை உங்களுக்குள்ளே உருவாக்கப்படட்டும். நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. பிரியமான தேவப்பிள்ளையே, நீங்கள் அசாதாரணமாக இருக்க வேண்டும். அவன் என்னை மாற்றின ஆண்டவர் உங்களை இன்றைக்கு மாற்ற உங்களுடைய சிந்தைகளை ஆண்டவர் புதிதான சிந்தையாய் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீ ஆயத்தமாயிருந்தால் அவருடைய சிந்தை உனக்குள்ளே உருவாக்கப்பட போகிறது. அவருடைய சிந்தை வந்தால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆற்றல் உள்ள அந்த சிந்தை உனக்குள்ளே கடந்து வந்தால் நீ விசுவாசத்தினாலே பேசி 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 நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய அப்பப்பா வெறுமாயிருந்த நிலத்துல, பாஸ்டர் நான் உங்களுக்கு தான் சொல்றேன், எனக்கு அப்ப 4 வயசு. என் கையை பிடிச்சிட்டு அளப்பார், இப்படி இப்படி அளவு சொல்லுவார், இதுல 60 அடியில சர்ச் வரும், சாப்பிட காசு இருக்காது. இந்த சர்ச் இப்படி 30 அடி அகலத்துல இருக்கும். இதுல இப்படி ஒரு பிளட் போடுவோம், அதுக்கு மேல ஒரு பல்கனி வரும், அந்த பல்கனியில இருந்து எல்லாரும் பார்க்கணும். இப்படி சொல்லுவா. என் அம்மா அப்பா எல்லாம் சிரிப்பாங்க. ஒரு நேரம் தான் சாப்பிட காசு. அநேகர் சிரித்தார்கள்.
இன்றைக்கு அவர் எப்படி பிளான் பண்ணினாரோ அப்படியே செஞ்சிருக்கிறது பிரியமானவர்களே. அதுதான் அந்த விசுவாசத்திலே பேசி அதை பெற்றுக்கொண்டார். என்ற கர்த்தருடைய சிந்தை அன்றைக்கு அவருக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுவீங்க. அந்த சிந்தை அவரை நடப்பித்துக் கொண்டே சென்றது. ஆமென். இன்றைக்கு அவர் எப்படி பேசினார்? அவர் சொல்லுவார், நான் இந்த நாடெல்லாம் போவேன், 16 மொழியை பேசுவார் என்னுடைய அப்பா. ஒரு பெருமையும் இல்லை, கர்த்தருடைய கிருபை. 27 நாடுகள் போவார், கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு 70 வயதுக்கு மேல அவருக்கு 80 வயசு, இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தருடைய கிருபை. ஆமென். நான் பேசுற மாதிரி இப்போ அவர் பேசுவார். ஆமென். தாயார் அதை பார்த்திருப்பார், இப்படியே பேசுவார். அவருக்கு வயதெல்லாம் ஒரு கணக்கில். ஏன்? கர்த்தருடைய சிந்தை அவருக்குள்ள இருக்கிறது பிரியமானது. அவருக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை? உங்களோடு இருக்கிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எங்களோட ஒரு ரவுடி இருந்தா அவருக்கு பின்னால போய்க்கு என்ன ஒரு கெத்து, நெஞ்ச நிமித்தி கொண்டு போவோம். ஆமென். அப்படிதானே? அப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா, பிள்ளைகள் அப்பாவோட போய்க்கு எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏனென்றா அப்பா எல்லாத்தையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். ரோட்டை கிராஸ் பண்ண சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்பா கையை பிடிச்சா கண்ணை மூடிடுவாங்க. எப்படியாவது அப்பா கொண்டு அங்க ஆளை என்ன விடுவார். அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ளே இருக்கு. அப்ப ஏசப்பாவை இன்னும் நீங்க இன்னார் அறியல பிரியமானது பிள்ளையே. அறிந்தால் நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கிற போது உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும், இல்லாத காரியங்கள் உருவாக்கப்படும். இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறியா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சொல் அவருக்கு, என்னோடு இருக்கிற நீங்க யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய வியாதி மறையட்டும். அந்த நிமிடமே மறைந்து போகும். ஆமென். அந்த விசுவாசம் இல்ல. எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஊழியக்காரர் அநேகர் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? மற்றவர்களுக்கு பேசும்போது சோளம் பொறி பொறியதை போல படபட படபட எடுத்து வைக்கிறார்கள். தனக்கு தனக்கண்டு வரைக்க மனம் படக்கு படக்கண்டு ஆகி போகுதா? மற்றவர்களுக்கு ஆண்டவர் அதை செய்வார், ஆண்டவர் அப்படி செய்வார், ஆண்டவர் இப்படி செய்வார், எல்லாம் பேசுறாங்க. தனக்கு தனக்கண்டு வரைக்க மனம் எல்லாம் விடு கிடு 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 ஆடுது. ஏன்? அப்ப என்னோடு இருக்கிற யார் என்கிறதை மறந்து போகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் ஆபிரகாமை போல என்னுடைய பிள்ளையை நான் பலி கொடுப்பதா இருந்தாலும் என்னுடைய தேவனுக்காக என்று சொன்னால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னதை போல நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். இருந்தாலும் இல்லை என்றாலும் தாயார் பேசுகிற போதெல்லாம் எனக்கு நேற்று சொல்ல, நான் செத்தா கூட கர்த்தர் அனுமதிச்சா செத்து. அதை விட்டுட்டு ஒரு ரவுடியலுக்கு கத்தி கொண்டு வரவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தாயார் போய் கர்த்தருடைய சிந்தையை நான் பார்த்தேன் பிரியமானது. அந்த சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து வர வேண்டும். வந்து விசுவாசத்தை பேசி 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 நிறையத்தை அனுபவித்துக் கொள்ளுங்க. ஆமென். விசுவாசம் பெரிது பிரியமானது. உங்களை அனுபவித்த எங்களுக்கு தான் தெரியும். நான் தாயாருக்கும் காலமே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைக்கில் பெட்ரோலே இல்லை, 33 கிலோமீட்டர் சோத்திரத்தோட ஓடி வந்தேன். இதை நீங்க நம்புவீங்களா நம்பலையா தெரியாது. கர்த்தருடைய சிந்தை விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நான் ஓடி வந்தேன். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய சிந்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிற போது அவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய சிந்தை மாற்றப்படட்டும், வாழ்க்கை பிறகு மாறட்டும். என்னுடைய சிந்தை மாற்றப்பட்டால் வாழ்வு தானாக மாறும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? உன்னுடைய சிந்தை மாறினால் உன்னுடைய வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிக்கும் பிரியமானது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். சிந்தைகள் மாற்றப்பட வேண்டும், நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய நினைவுகள் மாற்றப்படுகிற போதுதான் உங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும். ஆமென். உங்களுடைய சிந்தையில இருக்க வேண்டும், என்னோடு இருக்கிறவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், என்னோடு இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், என்னோடு இருக்கிறவர் மரித்த லாசருவை வார்த்தையாக உயிரோடு எழுப்பின தேவன். அந்த தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். இன்றைக்கு அந்த சிந்தையோடு நீ ஜீவனை பேசுகிற போது அது நடந்து தீரும் பிரியமானது. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சிந்தை இன்றைக்கு கடந்து வரட்டும்.
இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சிந்தை வேணுமோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு தேவனை நோக்கி நீங்க கேளுங்க. அப்பா, உம்முடைய சிந்தை எனக்கு கடந்து வரட்டும். உம்முடைய சிந்தை எனக்குள்ளே வரட்டும். மனுஷிக சிந்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சிந்தை கடந்து வந்தால் நீர் யார் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. ஆகையால் இதை குறித்து நான் கலங்க மாட்டேன். எது வந்தாலும் அதான் பக்தன் பாடுகிறான், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நேசிப்பேன் இயேசுவை. எப்படி 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 பாடுங்க பாப்பா, நீங்க மட்டும். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நேசிப்பேன் இயேசுவை. எது வந்தாலும் நேசிக்கத்தக்க இருதயம் சிருஷ்டிக்கப்படட்டும். எது வந்தாலும் நேசிக்கத்தக்க சிந்தை இன்றைக்கு உருவாகட்டும். யார் யாருக்கெல்லாம் அந்த சிந்தை வேணுமோ ஒரு விஷயத்தை இடத்துல எழுந்திருந்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய சிந்தையை நீர் மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய சிந்தையை நீங்க புதுப்பீங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கடந்து வரட்டும் என்று சொல்லி யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க மாத்திரம் எழுந்து நின்று தேவனை நோக்கி கேளுங்க. அப்பா, உங்களுடைய சிந்தை எனக்குள்ளே கடந்து வரட்டும். சிந்தை வேணாதவங்க நீங்க அப்படியே இருந்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆசீர்வாதம் வேணாதவங்க அப்படியே இருங்க. வேணுமெண்டா எழுப்பி கேளுங்க, கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய சிந்தையை மாற்றட்டும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய இதயத்தை மாற்றுங்க, என்னுடைய சிந்தையை மாற்றுங்க, என்னுடைய பேச்சை மாற்றுங்க, என்னுடைய நடத்தையை மாற்றுங்க. எப்படியாவது ஒரு மாற்றம் கடந்து வரட்டும். யோசுவாவை போல நான் தாமதித்த அந்த நாட்கள் அநேகம் இருக்காண்டவரே. ஒரு விஷயம் மேல மனமிலங்கப்பா. நீங்க எல்லாரும் வாயிலத்துறவங்க வார்த்தைகளை தாங்க. என்னுடைய சிந்தை மாறட்டும், என்னுடைய செயல்கள் மாறட்டும். எல்லாரும் கரணங்களை வச்சு என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், என்னுடைய நடத்தைகள் மாறட்டும், என்னுடைய பேச்சு மாறட்டும், என்னுடைய சிந்தை மாறட்டும். கர்த்தருடைய சிந்தை எனக்குள்ளே சிருஷ்டிக்கப்படட்டும். நான் என்ற வாழ்க்கையில வார்த்தைகளை அனுபவிக்கிறவனால், வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிறவனால், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவனால் என்னுடைய வாழ்க்கையில நான் மாறட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் நீ உலகத்துக்கே செல், எல்லாவற்றால் தேவன் இன்றைக்கு கிட்டிச்சு. அருமையான வாலிப பிள்ளையே, பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பி வா. நீ திரும்பி வா. இந்த சிந்தை அநேக காரியங்களை யோசித்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ அதை விட்டு திரும்பி வா. கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரப்போகிறார். எங்கே எனக்கு சுகம் கிடைக்கும், எங்கே என்னுடைய வியாதிக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்ல ஓடுகிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு பலத்தை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அந்த பலத்தை நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் அந்த சுகத்தை நீ அனுபவித்துக்கொள். இன்றைக்கு கர்த்தருடைய சிந்தை உனக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. உடைய உச்ச தலைமையில ஒரு வல்லமை இறங்குகிறது. மறித்தவனை உள்ளோடு அனுப்பின தேவன் இன்றைக்குள்ள வாழ்க்கையிலே செத்து போயிருக்கிற காரியங்களை மறுபடியும் ஜீவனோடு அனுப்புகிறார். Thank you, Holy Ghost. Thank you, Holy Spirit. பிரியமான தேவனே, அந்த சிந்தை உங்களுக்குள்ளே கடந்து வந்தால் தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் தான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த சிந்தை உங்களுக்குள்ளே உருவாகட்டும். உங்களுடைய சிந்தை உருவாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய சிந்தை உருவாகட்டும்.
ஒரு விஷயம் ஒவ்வொரு மேலையும் மனமிறங்கு அப்பா. இந்த சபைக்காய் மனமிறங்கு ஆண்டவரே. நான் ஜீவனை பேசுகிறேன். இந்த சபைகள் எல்லாம் நேர்த்தியாய் சபையாய் கட்டி முடியட்டும் என்று சொல்லி நான் ஜீவனை பேசுகிறேன். பலிபீடங்கள் செப்பனிடப்படுவதாக உமக்குரிய கணத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, உமக்குரிய கணத்தை கொடுக்கட்டும். உமக்காய் வைராக்கியம் எழுப்புகிற ஒரு ஜெப சேனை உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நான் ஜீவனை பேசுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வாய் நடத்துங்க. இந்த தெய்வீக வல்லமை நடத்துங்க. இதுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக சொல்லி நான் ஜீவனை பேசுகிறேன். பெற்றுக்கொள். Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. சுகம் இல்லாதவங்க சுகத்தை அனுபவித்துக் கொள்ளுங்க. பலவீனத்தோடு இருக்கிற நீங்க பலத்தை அனுபவித்துக் கொள்ளுங்க. சுகமாக்குறதவர் உனக்குள்ளே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறதவர் உன்னோடு இருக்கிறார். குடும்பத்திலே பிரிவினைகளோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை சமாதானப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார். பிரிவினையோடு போராடி கொண்டிருக்கிறார். ஐயோ, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, இதை விட நான் மறிக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடு. உன்னோடு தான் அவர் இருக்கிறார். அவர் வேறு எங்கிலே பிரியமான பிள்ளை உனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய குடும்பத்தை சமாதானப்படுத்துகிறார். அவனை தேட்ட ஆசைப்படுகிறார். ஐயோ, எனக்கென்று யாருமே இல்லையே, என்னை நேசிக்கப்பட்டு யாருமே இல்லையே, இந்த உலகத்திலே எல்லாம் நல்லாவற்றானே இருக்கிறார்கள், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஏங்குகிறதான உன்னை ஆண்டவர் இப்பொழுது தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார். Thank you, Father. மார்போடு அணைத்தாரே மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்வீங்களா? மார்போடு அணைத்தாரே கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய்
யாருமே கலங்காதீங்க. ஊழியத்தில் பின்வாங்கி போயிடாதீங்க. நடக்கிற போராட்டங்கள், நடக்கிற உபத்திரவங்கள் உன்னை தேவன் உயர்த்தும்படியா கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேன்மைகளை காண்பாய், இதிலும் பெரியவைகளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பார்க்கிற காரியங்கள் அல்ல பிரியமானது, இதிலும் பெரியவைகள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுதே நான் ஜீவனை பேசுகிறேன். இதிலும் பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு தேற்றுதல் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாரம் உங்களை விட்டு இறங்கி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஐயோ, இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு போனால் எப்படியாக பிரச்சனை வரப்போகிறது, இன்றைக்கு என்னுடைய வீட்டில் என்ன விதமான பிரச்சனை வரப்போகுது என்று நாளுக்கு நாள் பிரச்சனைகளோடு போராடுகிற அன்பு உள்ளமே, என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் அனுபவித்துக் கொள். Thank you Holy Ghost. In the mighty name of Jesus. தொடர்ந்துமாய் நடத்தும் தெய்வீக பிரசன்னம் நடத்தட்டும். ஒரு நேரம் உங்களோடு கூட நடத்தினது தொடர்ந்துமாய் சமூகத்தில் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஜீவனை பேசுகிறேன். ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சிந்தை உருவாக்கப்பட்டவர்களா உம்முடைய நன்மைகளை ஜீவனை பேசி சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்கி நடத்துகிறார். உருவாக்குகிற தேவன் யெகோவா உசேனு ஒவ்வொருவரையும் உருவாக்கும். நான் ஜீவனை பேசுகிறேன், உருவாக்கப்படுவார்களா. உருவாக்குகிற தேவன் இன்றைக்கு உருவாக்கும். உடைய சமூகத்தில் எல்லாரும் கர்த்தர் நீ பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த சாயங்காலம் நமக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமா இந்த கூட்டத்தை கர்த்தர் நடத்தினார். ஆமென். அம்மா சொன்ன உடனே ஸ்ரீலங்கா வர சொன்னேன். நான் எதிர்பார்த்தது எப்படின்னா, அவர் பேசுறதுலாம் புரியுமா என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஏன் சொன்னா அவங்க வந்து சிங்களத்தோடு சேர்ந்து பேசுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு கற்பனை இருந்துச்சு. ஆனால் கூட அவர் பேசி ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப அற்புதமான தமிழில் செந்தமிழில் அழகாக பேசி அவர் பார்க்கும்போது பேர் தான் ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிறத நான் இந்தியா போல தான் நான் ஃபீல் பண்ணேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி நானும் இங்கே என் ஒய்ஃபை இங்கே தான் வந்துட்டு இருந்தோம். அம்மா வராங்க, மீட்டிங்கு நடத்தணும். சரி இது என்ன பண்ண சொல்லிட்டு வரும்போது பயங்கரமான மழை வந்துச்சு. மழை வந்துட்டு மேலே எதுவும் டெரஸ் எல்லாம் ஒன்று எதுவும் கட்டல, சைடு வால் எதுவும் கட்டல, எதுவும் பண்ணல. உட்காந்துட்டே இருக்கிறோம். மழை வந்துன்னா இந்த பக்கம் தண்ணி வருது, அந்த பக்கம் தண்ணி வருது. ஆனால் தண்ணி போகிற இடத்துல தண்ணி போனால் சந்தோஷம். ஒரு மரத்துக்கோ ஒரு செடிங்களுக்கோ அந்த தண்ணி வச்சுனா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் உள்ள தண்ணி வச்சுனா என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்குங்களா? இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ கட்டிட்டு தண்ணி உள்ள சாரசாரையாக வருது, காவல் தண்ணி வந்து வருது. என் ஒய்ஃப் போட்டோ எடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, ஒருவேளை கடந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மழை வந்துச்சு தெரியுங்களா? 60 நாள் தொடர்ந்து பெங்களூர்ல மழை வந்துச்சு, தொடர்ந்து மழை வந்துச்சு, மே மாதம் தான். அதே போல ஒரு வேளை வரக்கூடுமோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சோன்ற ஒரு மாதிரி உடனே அம்மாவுக்கு போட்டேன். அவங்க பார்த்து சொன்னாங்க, மகனே செங்கடலையே கத்தர் பிளந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது சொன்ன உடனே எனக்கு உண்மையாவே ஒரு பெரிய சந்தோஷம். சாதாரண ஆண்டவர்ல மகன் சகலபட்சம் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் மழையே வர வைக்க மாட்டார், நீ கவலைப்படாது. மீட்டிங் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. என்ன ஒரே ஒரு சின்ன குறைனா, அநேகருக்கு சொன்னவங்கலாம் பாஸ்டர் வந்துடுறோம் எல்லாமே வர சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்தாங்க, இங்கே இழந்திருக்காது. ஆனால் பரவாயில்லை, அம்மாவும் அதே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் நோக்கம் எல்லாம் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் ஊழியம் தான். ஆமென். அதே போல மற்ற அருமையான வாலிப ஊழியக்காரர் வந்து ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணினாங்க. ஆமென். அது எப்படி இருந்ததோ, ஆனால் எனக்கு அது மிகுந்த பிரயோஜனமா இருந்தது. ஆமென். எல்லாருக்கும் பிரயோஜனம். எத்தனை பேர் பிரயோஜனம்? கையெழுத்து போயிருப்பாங்க. ஆமென். பிரசங்கம் பண்ணினாரு.
அதனால இன்றைக்கு நம்மத்துல இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஒரு கரண்ட் இல்லாம ஒரு இது இல்லாம ஊழியத்துக்காக வந்திருக்கிற அவங்களை நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். கரலை தட்டி கர்த்தருடைய நம்முடைய தேசத்துக்கு குறிப்பா நம்முடைய சர்ச்சுக்கு இந்த நாளில் வந்து மிகவும் அற்புதமான முறையில் அதிசயமாய் வல்லமையாய் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையாக இருந்தது. ஆமென். மோட்டிவேஷனல் மீட்டிங் ப்ரீச்சிங்காக இருந்தது. அதனால் அவருக்கு நாம் என்ன செய்யலாம், அவரை கனப்படுத்தும்படியாக நம் சபையின் சார்பாக முன்னாடி ஐயாவை நாம் என்ன செய்யலாம், வரவழைத்து அவருக்கு நல்ல கனத்தை நாம் செலுத்தலாம். நம்ம இடத்துல அதிகமாக இல்லைனா கூட நம்மளால் முடிந்த வரைக்கும், நான் அதிகமாக செய்யலாம்னு யோசனை பண்ணேன், போயிட்டேன். ஆனால் கர்த்தர் நாட்களில் செய்வார்கள் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்தும் பொழுது நாம் எல்லாம் எழுந்திருந்து என்ன செய்யணும், ஆண்டவரை நாம் நன்றி சொல்லணும். இந்த நிலமத்தில் வந்து அற்புதமான வார்த்தையை சொல்லி பிரசங்கித்த அருமையான ஊழியக்காரரை கட்டினார்கள். அதே போல இந்த மீட்டிங் இந்த மீட்டிங் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக நாட்கள் நமக்கு வரணும், நம்ம கூட வரணும் இல்லைங்களா, நம்ம கூட வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா உற்சாகப்படுத்தணும் இல்லைங்களா? அவங்க வந்து நாளை நம்மளுக்கு கலந்து கொண்ட அம்மாவுக்கா கூட நினைச்செல்லாம் ஒரு கனப்படுத்தும்படியாக நம்ம சால்வையை போட்டு அவங்களை கனப்படுத்தலாம். எல்லாரும் கரகை தட்டுவோம். நான் ஒரு சின்ன சாட்சி குறித்து பேசணும். ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து அந்த பிள்ளை செய்கிற ஊழியம் எந்த இடத்துலன்னா மலைவாசி மக்கள் மத்தியிலையும், ட்ரக் அடிக்ட் யூத்துகள் மத்தியிலும், உலகத்தின் காரியத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலும். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை அவருக்கு சாட்சி கொடுக்கும்போது மரித்தவர்களை, பல பேர் மரித்து போனவர்களை ஜபத்தில் போய் உயிரோடு எழும்பும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். பயங்கரமான சாட்சிகள். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீலங்காலேருந்து முதல் முறையா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க போதுகள். ஆவியானவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. பெரிய சபைகள் நிறைய பேர் கூப்பிட்டாங்க அம்மா அப்படின்னு. ஆனாலும் ஆண்டவர் என்ன என்னிடத்துல பேசுவாரோ, என்ன சித்தம் இருக்கோ அவர் திட்டத்தின்படி தான் என்ன செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இன்று கணீர் கணீர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே சிந்தனை எப்படி மாறிச்சுன்னா அப்பவே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். கரண்ட் கண்டிப்பா வரும். ஆமா, முடியாத பகுதியில இப்படிதான் அம்மா போன பொழுது சேத்துல போய் நின்று கரண்ட் இல்லாத இடத்துல மெசேஜ் எடுத்து, அப்போ அவர் சொன்னார் ஈவினிங் கரண்ட் வருமாங்க. மகன் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் வரும் பொழுது கரண்ட்டே அந்த ஏரியாவுக்கு இல்லாதன்னு உங்கள் சபைக்கு கரண்ட் வரும். அந்த விசுவாசத்தில் என்ன 6 மணி மீட்டிங் போட்டாங்க முடியாத பகுதியில். 5 மணிக்கு அந்த ஏரியாவுக்கு கரண்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்த மாதம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். நம்ம விசுவாசத்தோடு சிந்தனை, தேவ சிந்தனையை நம்ம சிந்தனை அப்படியே கனெக்ட் ஆயிருக்கணும். ஹல்லேலூயா. இவ்வளோ அருமையாக அந்த போதகர் வந்து தேவ ஆவியில் அருளப்பட்ட வார்த்தை, நீங்க விசுவாசத்தோடு அதை ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை ஆயத்தப்படுத்தின அன்பு பாஸ்டர் வெங்கடேஷுக்கும் அன்பு மகளுக்கும் தேவநாம மகிமை